வேலைக்கு போட்டுமா மாமா? நீ எதுக்குப்பா தயங்குற? உன் மனசு சுத்தமா இருக்கு, உன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உனக்கு பொண்ணு கொடுக்க போறவங்க உன்னை பரிபூர்ணமா நம்புறாங்க. அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். உண்மைதாங்க. சம்மந்தி வீட்டுக்காரங்க இந்த பிரச்சனையை எப்படி பாப்பாங்களோன்னு நான் நடுங்கிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை அவங்க சண்முகத்தை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா சிவகாமி, என்ன இந்த நேரத்தில் ரேணு இல்லை. அவ இருந்திருந்தா சண்முகத்துக்கு ரொம்ப ஆறுதலா இருந்திருப்பா. அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுன்னு நினச்சிக்குவோம். அவ இங்க இருந்திருந்தா சண்முகத்துக்கு இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்து மனசு உடைஞ்சு போயிருப்பா. சண்முகம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அனு கிட்ட அந்த பொண்ணு மேல சந்தேகம் வர்ற மாதிரி வேற எதுவும் பேசிடலையே? இல்லை மாமா. அந்த பொண்ணு கிட்ட சில நல்ல குணமும் இருக்கு. வேற ஒருத்தியா இருந்தா அனுதான் உன்னை கட்டிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே உடுக்க அடிச்சு ஆட்டமா ஆடி இருப்பா. அந்த விதத்துல அந்த பொண்ணுக்கு நாம நன்றிதான் சொல்லணும். அப்புறம் நீ எதுவும் அந்த பொண்ணை பத்தி அனு கிட்ட சொல்லிடலையே? நான் எதுவும் சொல்ல மாமா. சண்முகம், நாம எதுவும் இந்த விஷயத்தை பத்தி அனு கிட்ட சொல்லி அவன் மனசை கலங்கடிச்சிட வேண்டாம். பாஞ்சாலி மேடமும் ஜிஜி சாரும் சந்தர்ப்பம் வரும்போது அவகிட்ட சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களும் சொல்லலைன்னா இந்த விஷயம் அணுவுக்கு தெரியாம நீங்க எல்லாரும் பார்த்துக்குங்க. சரி மாமா. சரிப்பா, நீ எதையும் மனசுல வச்சுக்காம வேலைக்கு கிளம்பிப்போ. ஆட்டோ ஓட்டும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த விஷயத்தை நினைச்சு மனசை சிதற விட்டுறாத, அது நல்லதில்லை. சரி, நான் வரேன் மாமா. வரேன்.